இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பாராக. இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் சங்கீதங்கள் போல இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கண்களை மூடி கர்த்தர் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் இந்த ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கும்படியா எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் போடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அவர் துதிப்போமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தேவன், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆமென் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த மட்டும் கிருபையாய் வழி நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல் ஷடாய், யெகோவா நிசியாய், யெகோவா ஷமாவாய் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நம்முடைய ஆண்டவரே மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆமென், எங்களிடத்தில் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள நிரம்பி வரட்டும் அப்பா. நாங்கள் இருக்கிற இடம் இல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆமென். நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீர் இறங்கி வருவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. ஆராதனை பொறுப்பெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், வெறுமையாய் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென். Hallelujah, praise the Lord, amen, hallelujah. தூயாதி தூயவரே பாடி கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை போற்றி அவருக்கு மகிமை செலுத்துவோமா இந்த காலை வேளையில்.
கரங்களை தட்டி ஓ thank you Jesus ஓலா ஷக்கரபா Amen hallelujah உமது புகழை நான் பாடுவேன் hallelujah praise Jesus thank you Lord amen hallelujah இந்த பாறையில் நம்மளுக்கு வேற என்ன வேண்டும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய நாமம் அது மற்றும் போதும் hallelujah இந்த உலகத்துல நம்ம அநேக காரியங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த வேர்ல்டு ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு ஆனாலும் தேவனுடைய பாதுகாவல் நம்மளோடு கூட இருக்கிறது hallelujah praise Jesus amen தேவன் நம்மளை இன்றும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய பலத்த கரத்திற்குள் இருக்கிறது என்று ஹல்லேலூயா தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது வேற எந்த காரியமும் நம்மளை அசைக்க முடியாது ஆமென் பிரைஸ் ஜீசஸ் இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் தேவன் நம்மளை அழகாக இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை அழகாக ரொம்ப கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்த அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது நம்மளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா யோபுவுடைய வாழ்க்கையில சொன்னது போல யோபு சொல்றாரு தேவன் செய்கிற காரியம் என் வாழ்க்கையில தடைப்பட முடியாது எந்த மனுஷனால முடியாது எவ்வளவு பெரிய சத்ருவாலே முடியாது ஏன்னா தேவன் தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவான் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா தடுப்பது யாரு ஹல்லேலூயா ஓ ராஷபா ஓ ரிகா ஓ நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாத தடுப்பது யாரு
காரியம் ஆண்டவரே தடைபடாத ஆண்டவரே. ஓ நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஆண்டவரே. ஓ லார்ட் ஜீசஸ் ஓ ரீஜாரா ஷக்கதாரி பரபரப ஆமென் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே தேவனே ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியம் ஆண்டவரே எந்த மனிதனாலும் ஆண்டவரே எந்த சத்ருவாலும் ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளாலும் ஆண்டவரே அதை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே அதை தடுக்க முடியாத ஆண்டவரே நீர் செய்ய நினைத்த காரியம் ஆண்டவரே நிச்சயம் என் வாழ்க்கையில் நடைபெறும் ஆண்டவரே. ஓ ரிஷக்கதரப ரிகதரப ரிவலப ஓ யா ரஷாரி வரவலப ரப. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்று ஓ ஹalleluya ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே ஆண்டவரே என்னை கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் ஆண்டவரே என்னை தேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya thank you Jesus ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya உம்முடைய கரம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மேல இருந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ தேவைகளை சந்தித்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே கண்மணி போல ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் கீழாக ஆண்டவரே எங்களை மறைத்து ஆண்டவரே பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ரிஷக்கதா ரிபரா பல்லா பரா பரா ஓ லாதாரா பரா ஷக்கதா ரிபாண்டோரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, amen. ஓ ரிதலா பரா பரா ஷக்கதா ரபா ரிபரா பல்லா பரா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேறினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ லார்ட் ஜீசஸ் thank you Lord, thank you Jesus ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சாட்சியாக வைத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே நீ சொன்னால் போதும் ஐயா அதை நான் செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இந்நாள் வரையில் ஆண்டவரே அற்புதமாக ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே வழி நடத்தி வந்த என் தேவனே இனியும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உண்மையே சார்ந்து இருக்கும் ஆண்டவரே. நீர் காட்டும் வழியில் நடப்பேன் ஆண்டவரே. உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் ஆண்டவரே. ஓ லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே ஹalleluya இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே எனக்கு தோல்வியா முடிந்தாலும் ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே எனக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவரே ஓ ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையே ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் ஆண்டவரே ஓ பின்பற்றுவேன் அப்பா. பாடுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. ஹalleluya. ரிஷக்கதரா பரி பலா பரா 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 ஓலாதரா பஷக்கதரி பரா பரா Thank you Lord, amen ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ என் தேவனே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. ஓ சொல்லுமா, நீ சொன்னால் போதும் ஐயா, அதை நான் செய்வேன் ஆண்டவரே. பாதம் ஒன்றை பிடிப்பேன் ஐயா. என் அன்பு இயேசுவே, Jesus ora shakada libara bara 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 bara. Oh thank you Jesus ஆண்டவரே. என் அன்பு இயேசுவே, ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாம் துதிக்கும் ஆண்டவரே, எல்லாம் மகிமைக்குரிய தேவன் ஒருவரே பாத்திரர் ஐயா. ஹalleluya. ora shakada ribara bara bara bara. Oh Jesus ஆண்டவரே. நடந்து
பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட என் நேசம் ஒருவர் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேலையில தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஆண்டவரே, உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. என் தோல்விகள் மாறட்டும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே, என் தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ரிஷா கதரபலப ரிபரபலபரமா. ஓ யா ரக்கதரேவே. ஆமென் ஆண்டவரே. Yes Jesus, thank you Jesus. ஆமென் ஆண்டவரே. ஓ அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே, அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நீரே என் பாதுகாவலராய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஓ எப்பேற்பட்ட சேனை எழுந்தாலும் ஆண்டவரே, பார்வோனுடைய சேனைக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ரிஷக்கே ரே ரே ரே. ஓ ஹalleluya ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஆராதனை தேவனே. ஓ ரிஷபரபரி கரமாண்டவரே, எபினேசரா எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ எல்ரோயா இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நடத்தி வந்த ஆண்டவரே, உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஓ இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவரே, உம்மை நான் பிடித்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஓ thank you Jesus. ஓ ரஷக்கதர பரபாண்டவரே. ஓ ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் ஐயா, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு ஷாதரபரப கரலப ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவரே. ஓ இந்த வசனத்தின் ஆதாரமாக ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே, எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்ட அவிழ்த்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரிஷரே தேரே ரப ரப ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் ஆண்டவரே பொருளாதாரம் கட்டுப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்ட அவிழ்த்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஓ ராஷக்கத ரப ஆண்டவரே, ஓ சமாதானத்தின் தேவனே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகமே பயந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவரே
உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது ஆண்டவரே. நீ பயப்படாதே என்று சொல்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை தேற்றுகிறது அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுடைய பாதுகாவலாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவரே அதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் வேலை எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற அந்த வேலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. அதே என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே. ஒரு சக்கரே ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த சபையின் குடும்பங்களுக்கு ஆண்டவரே, என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உணவாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பாதுகாவலாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு எல்லா மகிமைக்கும் என் தேவன் நீர் ஒருவரே பாத்திரர் ஐயா. துதிக்கு பாத்திரர் என் தேவனே. மகிமை உமக்கே ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்து ஆண்டவரே, உம்மை என்றும் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஒரு அஷிதர வல்லவ கரலவரி பரவா மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை. அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உமக்கீடாய் ஒருவர் இல்லை. உமக்கீடாய் ஒருவர் இல்லை. நல்லவர், மிகவும் நல்லவர். உமக்கீடாய் ஒருவர் இல்லை. உமக்கீடாய் ஒருவர் இல்லை. ஓ துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் ஓ மகிமை உமக்கே ஆண்டவரே. மகிமையுமாக்கி ஓ ரபஷகதரி பரபஷவரிக்கே. உம்மை ஓ அதிகதரவரி பரபஷவரபர. Yes, Jesus, amen, ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் ஒருவர் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல ஆண்டவரே யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ ரபஷபரபரப. அற்புதங்கள் செய்பவர் உமக்கீடாய் ஒருவர் இல்லை. ராஷிகேதே ஷதரதரதரபரிப. ஓ ரபஷிகேரதுரதி ரபரபரப ஷகுதரல. ஓ ராஷகேலேலேலேலேலே. உமக்கீடாய் ஒருவர்
தெய்வம் இல்லை. அவருக்கு ஈடாய் ஒரு தெய்வமும் இல்லை. அவரே துதிக்கு பாத்திரர், எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த காலவேளை எங்களை நினைப்பூட்டியதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே என்று சொன்னீரே. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எபினேசராய், எல் ஷடவாய், நீர் எல் ரோகியாய், நீர் எங்களோடு இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமெனையா, இந்த காலவேளை கூட ஆண்டவரே ஒரு சில ஜெப குறிப்புகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். கர்த்தராய், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கூட தேசத்திற்காய், தேசம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சில இன்னல்களுக்காய், பிரச்சனைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். சபையில் இருக்கிற இடங்கள் அப்படியே இந்த ஜெப சிந்தனையோடு கர்த்தர் நம்முடைய தேசத்தை சந்திக்கும்படியாய், இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அசௌகரியமான காரியங்களை இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன், நீர் எங்களை வழி நடத்தின தேவன், நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவன், நீர் எங்களை அப்பா ஆமென் ஆண்டவரே காலூன்றி நடக்க செய்த தேவன். இந்நேரத்தில் எங்கள் தேசத்தை விட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த, ஆசீர்வாதமாய் தந்த இந்த தேசத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொள்ளை நோயினால அப்பா பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாயிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஏற்பட்டு இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகளில் இருந்து கத்து நீர் எங்களுக்கு, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு அரணாய், எங்கள் கேடகமாய், எங்கள் கோட்டையாய் இருக்கிறபடினாலுமே நாங்கள் ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை நீ சந்திங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கத்தனை சுகப்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே, வாதை ஒவ்வொருவரையும் அணுகாதபடிக்கு, கூடாரங்களை அணுகாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் தேசத்தின் மீறுதல்களை மன்னித்து கர்த்தர் நீ சேமத்தை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, விசேஷமாக நேரத்தில் அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தினக்கூலிகள் உண்டு, அநாதைகள் உண்டு, திக்கற்றவர்கள் உண்டு, ஆதரவற்றோர் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் நீரே அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீராக, நீரே அவர்களுக்கு பலனாய் இருப்பீராக, நீரே அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக, நீரே அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பீராக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனனுக்கு உதவியை செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. கர்த்தாவே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களுக்கு துணை அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு கேடகம், நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். எபினேசர் நீர் ஒருவரே. ஆமென் ஆண்டவரே, சந்திப்பீராக, சந்திப்பீராக, சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தக்க சமயத்தில் ஆண்டவரே சமயத்திற்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஐயா ஆண்டவரே ஜனங்களுக்கு சாதகமாக இருக்க, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஜனங்களை ஆண்டவரே ஆற்றுகிற ஒரு முடிவாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. அப்பா பலவிதமான ஆண்டவரே, ஆண்டவரே கேயாஸ்ல ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே, குழப்பத்தில் ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, குழப்பங்களிலே கர்த்தர் விழுத்திலிருந்து எடுத்து போடுவீராக. ஸ்ட்ரெஸ் அவங்களிருந்து எடுத்து போடுங்கப்பா, டிப்ரெஷனை எடுத்து போடுங்க கர்த்தர். ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், தேற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டு ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் நீர் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் ஆட்சியாளர்கள் ஆண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவர் சமயத்திற்கேற்ற ஞானத்தை தந்து ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளமான காரியங்களை செய்ய அவளை நீர் ஆண்டவரே பக்குவப்படுத்துவீராக. அவளுக்கு ஞானமாய் நீர் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல அப்பா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் முடங்கப்பட்டு இருக்கிறது சபை மாத்திரம் அல்ல ஐயா, ஊழியங்கள் முடங்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுவீராக. இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களை கர்த்தருக்குள்ளே சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாய், தேவனுக்குள்ளே எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாய் ஆண்டவரே, ஊழியத்திலே எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் அறிந்து ஆண்டவர் இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியவைகளுக்கு தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தாரும் ஆண்டவரே.
தெய்வ சித்தத்தை உணர்ந்து தெய்வ சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாய் சபையோ ஆண்டவரே ஊழியங்களையோ அல்லது ஆண்டவரே ஆமென் தசமபாக காணிக்கைகளையோ மையப்படுத்தி அல்லப்பா, தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய், தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்கிறவர்களாய் கர்த்தாவே எங்கள் ஊழியங்களை எல்லாம் ஆண்டவரே உயிர் மிச்சடை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஐயா. நீ ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியெடுப்பீராக, ரத்தத்தை தெளிப்பீராக, உம்முடைய தூதரை காவல் வைப்பீராக. இயேசுவே அப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நீர் வேலையடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்களை காவல் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாதை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நீர் துணை இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்போ விசுவாசிகள் ஒவ்வொரு அன்பிலே பலப்பட, விசுவாசத்திலே உறுதியா இருக்க, ஆமென் ஆண்டவரே, ஜெபத்திலே தரித்திருக்க, ஆமென் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ஆமென் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க, ஆத்தும வர உடையவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இந்த ஒரு மாத காலம் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை ஆண்டவரை ஒதுக்கி தள்ளினாலும், ஆதரவற்று இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் போல் இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்தீரே. உம்முடைய வசனம் எங்களுக்கு துணையா இருந்ததே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்ததே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வரும் நாட்களும் கர்த்தர் எங்களோடு இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழிநடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீ சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீ சுகப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46. விசுவாசிகள் நீங்கள் அனைவரும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனையாய் கர்த்தர் நமக்கு தந்தார். ஆராதனை மாத்திரமல்ல, இப்பொழுது சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். தயவு செய்து நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் உங்கள் வேதாகமத்தை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மோடு இடைப்படக்கூடிய ஒரு நேரம் இது. வேதாகமத்தை உடைய கரத்தில் எடுத்து வைத்து இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவாக நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, தயவாக எழுந்து நில்லுங்கள். நம்ம எழுந்து நின்று வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46, பழைய ஏற்பாட்டிலே 698வது பக்கம். தயவாய் எழுந்து நின்று என்னோடு கூட வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கழிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒரு சில வசனங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை மறுபடியும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். வசனம் 7, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வசனம் 11 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யார் இந்த சேனைகளின் கர்த்தர்? 46வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இந்த தேவன்
நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வேதம் தெளிவாய் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையில் மத்தியிலே எது எப்படி நடந்தாலும் சரி, சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம், அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் சர்ச்சைக்கு சென்று ஆராதிக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் அங்கிள் மூலமாக ஆன்லைன் சர்வீஸ்லையும் டெய்லி டிவோஷன் மூலமாகவும் தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் இந்த நாட்களில் கூட விமென்ஸ் ஃபெலோஷிப்லேருந்து நிறைய குவிஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு EVBSலாம் நடத்த முடிந்தது. கர்த்தர் அதற்கெல்லாம் கிருபை கொடுத்தார். அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். மேலும் இந்த குடும்பத்திலையும் கர்த்தர் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எங்களை குடும்பமாக ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் குடும்ப ஜெபம் செய்யவும் வேதத்தை அதிகமாக வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் இதே போல் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறேன். அதுபோல் பிள்ளைகளையும் அவர்களுக்கு எந்த விதமான சைனஸ் வீசிங் இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் இந்த நாட்களில் கர்த்தர் எந்த விதமான அவர்களுக்கு சுகவீனமும் ஏற்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்து அதிசயமாக அற்புதமாக எங்களை குடும்பமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் வீண் மருத்துவ செலவுகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கொண்டது கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் நம்மளுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லேயும் ஆண்டவர் என்னை ஒரு சிறு சாட்சியாக ஏற்றிருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எங்களை ரொம்ப நல்லா ஆண்டவர் நடத்திட்டு போகிறாரு. இதில் இருந்ததை காட்டிலும் இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சமாதானமாக இருந்துகிட்ருக்கு. வீட்டில் இருந்து நல்லா ஜெபிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் ஆத்துமாக்களுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கவும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவர் இந்த நாளில் ரொம்ப கிருபையாக நடத்திருக்காரு. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு. அந்த குடும்ப ஜெபத்தின் மூலம் நல்ல விடுதலை சமாதானம் ஆண்டவர் எப்படி சொல்கிற உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு கொடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். சின்ன இதுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்தது. ஏன்னா நல்லா தான் இருந்தேன், அன்றைக்கி முழுக்க நல்லா தான் இருந்தேன். சாயந்தரம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அது பெருசாக எடுத்துக்கல. நைட்டு படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டில் ஒரு 11 மணிக்கு மேலே எனக்கு வயிறு வலி வந்த மாதிரி இருந்துச்சு. சரி வயிறு வலிக்குது அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு தண்ணி குடித்தோடனே எனக்கு வாமிட் வந்தது. போய் வாமிட் எடுத்தேன். வாமிட் எடுத்தோடனே சரியாயிரும்னு நினச்சா திரும்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு தாங்க முடியாத வயிறு வலியாக இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வயிறு வலி வந்ததே இல்லை. அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். என்னால் இருக்க டைம் ஆகிட்டே போய் வலி தான் அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். அவரை எழுப்பி விட்டேன். அவர் பயந்துட்டார் எனக்கு இதை ரொம்ப நான் இது பண்ணுறத பார்த்து. அதுக்கப்புறம் சரி வா எங்கேயாவது டாக்டர் இருக்காங்களா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். சப்பா எனக்கு இது சரியாயிடும், இந்த டைமில் எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி போவோம் அப்படின்ட்டு அந்த டைம்லேயே 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சிவசக்தி பெரியார் பாதையில் போனோம். அங்கே இருந்தாங்க, அந்த டைமில் டாக்டரும் இருந்தாங்க. போனோடனே என்னோடய கண்டிஷனை பார்த்தோன்னே டாக்டர் ட்ரிப்ஸ் போடு அப்படின்றாங்க. உடனே ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி சரியாயிடுச்சு. வயிறு வலி சரியாயிடுச்சு. அதனால் நான் காலையில் தான் அனுப்புவேன் அப்படின்ட்டு நைட்டு முழுக்க ட்ரிப்ஸ் போட்டு காலையில் அனுப்பி விட்டாங்க. அப்படின்னு நினச்சேன் காலையில் வந்தோன்னே எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அன்னைக்கே எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கிருபை செஞ்சார். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் நல்லா பார்த்தேன்.
கர்த்தர் நல்ல கிருபை கொடுத்தாரு. இப்பயும் நான் நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். அதுக்காக நான் கர்த்தரை கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை இருக்குது, ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கார். போக்கிலும் வரத்தில் என் தேவன் கூடவே இருந்து பாதுகாக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துலையும் ஆண்டவரோட கிருபையாக இந்த இடத்துல நல்ல பாதுகாவல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் கர்த்தர் கூடான கூடி நன்றி செலுத்திக்கிறேன். நல்ல நல்ல பலனை கொடுத்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வீட்டில் இருக்க கர்த்தர் கிருபை செஞ்சுருக்காரு. இந்த நாளில் நம்மளால் சபைக்கு போக முடியல அப்படிங்கிறது மாத்திரம்தான் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். இருந்தாலும் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். எவ்வளோ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் சபைக்கு போகாமல் வீட்டில் இருந்திருக்கிறேன். அதுக்காக நான் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இன்றைக்கி நம்மளே போகணுன்னு நினச்சா கூட போக முடியலையே அப்படின்னு. இனி வருகிற காலத்தையாவது நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்யணும். கர்த்தருக்கு கொடான கூடிய நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயே என்னை கர்த்தர் ஆண்டவர் வந்து சாட்சியை என்னை நிறுத்திருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தரை கொடான கூடிய நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் தேவனுக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கொடிய நோயின் மத்தியிலும் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் விசேஷமாக என்னையும் என் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்துவதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையில் வந்து தேவனை ஆராதிக்க முடியாமல் போனாலும் டெய்லி டிவோஷன் மூலயமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாலிப நாட்களில் செயின் பிரேயர் மூலயமாக ஜெபிப்பதன் மூலம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேசத்திற்காக பாரத்தோடு அதிகமாக ஜெபிப்பதற்கும் தனிப்பட்ட ஜெபத்தை வளர்த்து கொள்ளவும் மிகவும் பிரயோஜனமாக இருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கான்ஃபரன்ஸ் மூலமாக எங்களை விசாரிப்பது மட்டுமில்லாமல் பாஸ்டர் ஆண்டியுடன் ஜெபிக்கவும் இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஊக்குவிப்பதற்காகவும் என் தேவனுக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தேசத்திற்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் வேதம் வாசிப்பதன் மூலம் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி இன்னும் அதிகமாக என்னை எடுத்து பயன்படுத்துவதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல சபைக்காகவும் போதகருக்காகவும் என் தேவனுக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மட்டுமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையின் பொதுவான அறிவிப்புகள். வருகிற மே மாதத்திற்கான வாக்குதத்த ஆராதனை 1/5/2020 வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு நமது சபையின் யூடியூப் பக்கத்தில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். சங்கிலி ஜெபமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவன் இந்த சங்கிலி ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெயர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்களோடு நீங்களும் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை ஏதேனும் 1 மணி நேரத்தை ஒதுக்கி ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் எங்களை அணுகுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு இதை நடத்த நிர்வகிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த விதத்திலும் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் உதவிகள் தேவைப்படுமானால் கட்டாயம் கேளுங்கள். நம்முடைய சபை ஐக்கியத்தின் மூலமாக அதை செய்ய காத்திருக்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாளை காண்கிறவர்கள் 27/4 சிஸ்டர் மரியாள் மோகனா, 1/5 சிஸ்டர் ஹேமா ரவிச்சந்திரன். உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவரும் சர்வலோக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்திற்குள் உங்களை வரவேற்கிறேன். நாம் ஒன்றாய் கூடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, உயர்த்தும் போது, ஆராதிக்கும் போது அவர் நம்மோடு இடைபடுகிற தேவன், நம்மோடு பேசுகிற கர்த்தர் அவர். இந்த காலை வேளையில் அவர் நம்மோடு பேசும்படியாக அவரை கேட்போம். இந்த நாளிலும் உங்களோடு உபத்திரவ நேரத்திற்கு தேவனுடைய சத்திய வார்த்தை, ட்ரூத் ஃபார் ட்ரபிள்ட் டைம்ஸ். ட்ரூத் ஃபார் ட்ரபிள்ட் டைம்ஸ். இப்பொழுது நம்ம ஒரு உபத்திரவமான நேரத்தில் இருக்கிறோம். நமக்கு அவருடைய சத்திய வார்த்தை வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் அறிவோம், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேறெந்த சக்தியும் விடுதலையாக்காது, சத்தியம் மட்டுமே விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, விடுதலையாக்க வேண்டிக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்போதும் வந்தாலும் கிட்டி சேரத்தக்க கண்மலை, எப்போது வந்தாலும் எங்களோடு பேசுகிற கர்த்தர், எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தால் எங்களுக்கு விடுதலையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் எப்போதும் ஒரே காரியம். உலகம் முழுவதும் நியூஸ் பேப்பர்ஸ், பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, டெலிவிஷன்ஸ், எங்கே ஆட்கூட்டம், 2 பேர் சந்திக்கும் போது எப்போதும் பேசுகிற ஒரு வார்த்தை கரோனா வைரஸ். அதைவிட அதை குறித்த அதிக விளம்பரங்கள் நம்மை பயமூட்டுகிறது, ஒருவித திகிலுக்குள்ளாக்குகிறது. அன்சர்டனிட்டி, நிச்சயம் இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் நாம் மட்டுமல்ல, உலகமே காணப்படுகிறது. உணவில்லாமல் ஒரு மனிதன் சில நாட்களை கழிக்கலாம், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள், காற்றில்லாமல் கூட சில நிமிடங்கள். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வினாடி கூட நாம் கழிக்க முடியாது. அத்தனை பெரிய நம்பிக்கை இன்று இல்லை. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ. ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மூடிவிட்டன, பிரயாண தடை, டிராவல் பேண்ட், தொழுகை ஸ்தலங்கள், தேவாலயங்கள் முதற்கொண்டு சபை கூடி ஆராதிப்பதற்கு இப்பொழுது வீடுகள், சபை ஒன்றாக கூடி ஒரு பொது இடத்தில் ஆராதிக்க முடியவில்லை, ஆனால் வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாற்றம். ஜெபமும் ஆராதனையும் தடைபடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாமெல்லாம் சாட்சி. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் எழுதியிருந்தார், அனுப்பியிருந்தார். பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னானா, பார்த்தீரா, சபையெல்லாம் மூடிட்டேன், ஜனங்கள் ஆராதிக்க கூடாதபடி. ஆண்டவர் சொன்னாராம், நீ கட்டிடத்தை மூடின, சபைகள் இன்று நடக்குதுப்பா, வீடுகள் தோறும். நீ ஒரு இடத்தை மூடினா எத்தனையோ இடங்களில் ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க. அதை மாற்ற முடியாது. நம்முடைய ஆராதனையை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கூடுகையை யாரும் நிறுத்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அக்கரங்களை வைத்து நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம்,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் இன்று சூழ்நிலை சற்று மாறுபட்டிருக்கிறது. நாம் எங்கே போவோம்? மருத்துவம் உதவ முடியவில்லை, விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எதுவும் செய்ய முடியவில்லை, எந்த பதிலையும் காணோம். உலகத்தின் வல்லரசுகள் நீயா நானா என்று மார்தட்டி கொண்டிருந்தவர்கள் இன்று ஓடி ஒழிந்து விட்டார்கள். பழியை யாராவது பிறர் மேல் போடுறதை தவிர வேற வழி இல்லை. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம், they are clueless. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவின் சபை, நமக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை பல வாதைகளை, கொள்ளை நோய்களை, பெரிய மனநோய்களை, டிப்ரெஷன்ஸ் கடந்து வந்தவர்கள் தான். நம்பிக்கையின்மை, பீதிகளெல்லாம் கூட அவர்களுக்கு புதிதல்ல. எனவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் சத்தியத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் யோவான் எழுதுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வேண்டுதலோடு நாம் இருப்போம். அதே யோவான் இந்த சத்தியத்தை தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1ஆம் நிருபம் 5வது அதிகாரம் இன்றைய செய்தியின் ஆதாரம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் நம்முடைய தியானம் 13 முதல் 20 வசனம் வரை எடுத்து வைத்துக் கொள்வோம் எல்லாரும். ஒரு காலம் மாறாததும் மாற்றக்கூடிய முடியாததும் மட்டுமல்ல, மறுக்க முடியாததுமான 5 காரியங்களை யோவான் அங்கே நமக்கு எழுதுகிறார். நம்முடைய இந்த நிச்சயமற்ற வேதனையான நேரத்திற்கு தேவையான சத்தியம், அதை கவனிப்போமாக. முதலாவது 13வது வசனத்தில், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். யோவான் எழுதுகிறார், எதற்காக நான் உங்களுக்கு எழுதுகிறேன்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறிய வேண்டும். த லைஃப் எவர்லாஸ்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது ப்ராமிஸ். இந்த வேத சத்தியத்தில் யோவானின் மூலமாக கர்த்தர் தருகிற முதலாவது காரியம் ப்ராமிஸ், வாக்கு தத்தம். என்ன வாக்கு பண்ணுகிறார்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை நீங்கள் அறிய வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், யோவானின் வார்த்தையின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவன். யார் ஒருவர் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன். ஆமென். விசுவாசிக்கிறாயா? யோவான் 3:36 சுவிசேஷம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அதே சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:47, என்னத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கிறிஸ்து நமக்கு தருகிற கிருபையின் வரம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனை தவிர மற்றதெல்லாம் வீண் வீண். ஸோ நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு இதனை உறுதியாக சொல்ல காரணம், இயேசு அங்கே இருந்தார், அவற்றை கடந்து வந்தார். அவர் கல்லறையில் இருந்தார், மரித்தோரில் ஒருவராக கருதப்பட்டார். அவருக்கு இதய துடிப்பு நின்றிருந்தது, அவருடைய நுரையீரல் வேலை செய்யவில்லை. சரீரம் துணிகளால் கட்டப்பட்டு கல்லறையில் வைத்து முத்திரை போட்டார்கள். தி சீல்ட். இதையெல்லாம் இயேசு கடந்து போனார், நமக்கு நித்திய ஜீவனை பெற்று தரும்படியாக. அல்லேலூயா. எனவே அவர் அத்தனை ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுகிறார். ஆனால் அற்புதம் நடந்தது. இயேசு உயிரோடு எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கரங்களையும் உயர்த்தி ஆமேன், அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி, என்றென்றும் நாம் பரலோக வாசிகளாக, இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலையில், பயப்படும் வேளைகளில், நிச்சயமற்ற நேரங்களில் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்தும். குழப்பமான இப்படிப்பட்ட சூழ்நிலையில், நாம் பயப்படும் வேளைகளில், நிச்சயமற்ற நேரங்களில் வாக்குத்தத்தம் நமக்கு நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. யோவான் தொடர்ந்து சொல்லுகிற 2வது காரியம் 14-15வது வசனத்தில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமேன். யோவான் தொடர்ந்து ஜெபத்தை குறித்த நிச்சயத்தை நமக்கு எழுதுகிறார். பிரேயர், ஜெபம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமது ஜெபத்தை கேட்கிறவர், பதிலளிக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். எப்போதையும் விட இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், சபை பீதி அடையாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம், தனியாக ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், குழுக்களாக ஜெபிக்கிறோம். இத்தனை காலமாக ஜெபத்தை பற்றி கேட்டோம், அதிகமாக பேசினோம். ஆனால் இது அனுபவமாக்கும், அதாவது ஜெபிக்கும் நாட்கள், பிராக்டிஸ் பண்ற நாட்கள். ஜெபிப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் ஜெபாவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாட்களில் அதிகமாக மெய்யான தேவனை அறியாத சிலர் மூடர்கள். ஆம், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் சுவிசேஷம் சொல்வதில் இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் ஜெபத்தை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை, சொல்ல முடிவதில்லை. காரணம், ஜெபத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஜெபிப்பதும் இல்லை. நாம் பாரத்துடன் உபவாசத்துடன் ஜெபிக்கிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்மை விட மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்கிற வேறு யார் இருக்கிறார்கள்? இன்று ஜெபிக்க நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நாம் ஜெபிப்போம். குறிப்பாக மருத்துவத்துறை, டாக்டர்ஸ், நர்சஸ், அசிஸ்டன்ட்ஸ், துப்புரவு பணியாளர், நமக்கு தெரியும்
அனுதினமும் அதை பார்க்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான துறை காவல்துறை. அவர்களும் நமக்காக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள். சில வேளைகளில் ஏதோ ஒன்றிரண்டு சம்பவங்கள் விரும்பத்தகாதவை நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவருடைய பணியை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லும் பகலும் கஷ்டப்படுகிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஜெபிக்கவும் நன்றியுள்ளவர்களாகவும் செயல்படணும். 2 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் சைமன் ஹெர்குலிஸுடைய மரணத்தின் மூலமாக ஏற்பட்ட சில மோசமான காரியங்களின் நிமித்தம் எனக்கு தோன்றினது, என்னுடைய டெலிஃபோன் டைரக்டரியில் பார்த்தேன், டாக்டர்ஸை பார்த்தேன். நான் எனக்கு தொடர்பில் இருந்த டாக்டர்கள், என்னுடைய டாக்டர்கள் என்று சிலர் இருந்தார்கள். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணினேன். ஹலோ டாக்டர்னு சொன்னேன், தேங்க்யூ சொன்னேன், காட் பிளஸ் யூ சொன்னேன். அதில் ஒருவர் என்னுடைய கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் லட்சுமணதாஸ். அவர் மத்தியானம் பண்ண கால் அவர் எடுக்கலை, அவர் பிஸியாக இருந்திருப்பார். நைட்டு 12:55, நைட்டு சுமார் 1 மணிக்கு திடீரென்று எனக்கு ஒரு கால் வந்தது. பார்த்தால் டாக்டர் லட்சுமணதாஸ். பொதுவாக அந்த நேரங்களில் பேஷண்ட்ஸ் தான் டாக்டர்ஸை கூப்பிடுவாங்க. டாக்டர் என்ன கூப்பிட்டார். எஸ் அப்படின்னார். அவருக்கு தெரியாது யாருன்னு. மறுமுறை அவர்கிட்ட நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா 10-11 வருஷமாக அவருடைய பழக்கம். இப்போ 2-3 தடவை அவருடைய தொடர்ந்து போனேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணார். இந்த ஜனவரி எண்டில் தான் அவரை பார்த்துருந்தேன். என்ன சாம்னாரு. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சே ஹலோ டு யூ, வாண்டட் டு சே தேங்க்யூ. அவர் புரிஞ்சுட்டு தேங்க்யூ சாம் அப்படின்னு ரொம்ப நன்றியோட. நைட் டைம் எடுத்து பண்ணுவோம், நைட் பண்ணாதீங்க. அவர் எனக்கு பண்ணார். செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில், நம்முடைய பகுதியில் அசம்பாவிதங்களாக இந்த காரியங்கள் நடந்தது. நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் உலக நாடுகளுக்காக, தேசங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்காக, கோவிட்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அதை மேற்கொள்ளணும், தடுக்கணும்னு எத்தனையோ பிரயாசப்படுறாங்க. ஜெபிப்போம். ஏற்கனவே இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். முதியோருக்காக ஜெபம் பண்ண, ஏற்கனவே சில பலவீனங்கள் சுகவீனங்களோடு எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படுகிறவர்களுக்காக, குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எசென்ஷியல் சர்வீசஸ், அத்தியாவசிய பணி. அவர்கள் விரும்பாட்டி கூட போனோம், அவங்க விரும்பினா கூட வீட்டில் இருக்க முடியாது, கட்டாயம் வெளியே சென்று பணியாற்ற வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயம் கேட்பார். கேட்பாரா? கேட்கிறாரா? ராமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில வேளை நாம் கேட்கிறபடி, நாம் விரும்புகிறபடி பதில் இல்லாமல் இருக்கலாம். தெரியுமா? ஒவ்வொரு ஜெபத்திற்கும் 4 வித்தியாசமான பதில். பதில் இல்லாத ஜெபமே இல்லை, ஆனால் வித்தியாசமான பதில். ஒன்று, நாம் கேட்பது தவறாக இருந்தால் ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? நோ, இல்லை. சரியான வேலையா இல்லாவிட்டால், இது சரியான டைம் இல்லை, டைம் இஸ் நாட் மெச்சூர்ட், அப்படி இருந்தால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதில் ஸ்லோ, மெதுவாக, இன்னும் வெயிட் பண்ணு. மூன்றாவதாக, நீ சரியாக விட்டால் துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். நீ சரியாக இல்லாட்டால் grow, இன்னும் முதிர்ச்சி அடையணும், இன்னும் வளர்ச்சி அடையணும் என்று சொல்வார். ஆனால் கேட்பதும் சரி, நேரமும் சரி, நீயும் சரியாக இருந்தால் அவருடைய பதில் எப்போதும் கோ. அல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். ஆமென், ஆமென். அதைத்தான் யோவானும் அவருடைய சித்தத்தின்படி கேட்பது என்கிறார். அவருடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தம் பரலோகத்தில் மட்டுமல்ல, பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும்.
பூலோகத்தில் அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? அவருடைய சித்தத்தை நமக்கு காட்டுவது பரிசுத்த வேதாகமம். அவருடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அத்தனை பெரிய தேவன் சொல்லி போகவில்லை, எழுதியும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனம் உன் ஜெபத்தின் ஆதாரமாயிருக்கட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். மூன்றாவதாக ஒரு பாதுகாவல், புரொடெக்ஷனை குறித்து யோவான் எழுதுகிறார். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று யோவான் சொல்லவில்லை. 1ஆம் அதிகாரத்தில், இதே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்மில் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஸோ கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அவர் சொல்லவில்லை. என்ன அர்த்தம்னா, நீதிமான் விழக்கூடும், பாவம் செய்யக்கூடும், ஆனால் அதில் நிலைத்திரான். காரணம், அவனை தூக்கிவிட, நீதிமானை தூக்கிவிட ஒரு பாதுகாவலர் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். தேவகுமாரன் பாதுகாக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறார். இங்கே சரீர பிரகாரமான கஷ்டம், வியாதி, பொருளாதார பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை ஆகியவற்றிலிருந்து எப்போதும் பாதுகாவல் என்று சொல்லவில்லை. பாதுகாவல் உண்டுதான், ஆனால் இங்கே குறிப்பாக ஆவிக்குரிய குறைபாடுகள். பொல்லாங்கான் அவனை தொடான். ஹல்லேலூயா. பிசாசு தொட முடியாது. அதுதான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உள்ள பெரிய பாதுகாவல், a great protection. நமக்கு எதிரி பொல்லாங்கான், பிசாசு. வேதம் சொல்லுகிறது, அவன் சாவுக்கு ஏதுவான வலு சர்ப்பம் என்று வேதம் அவனை சொல்லுகிறது. மட்டுமல்ல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்ச்சிக்கிற சிங்கம் அவன். முதல்ல ஏதேன் தோட்டத்தில் வந்தான். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த, ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்திற்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, அதை மீற பிசாசு எல்லாவற்றையும் உபயோகித்து அவருடைய ரட்சிப்பை நாசமாக்க பார்த்தான். நாமும் சில வேளை சாத்தானின் சதி திட்டங்களில் விழுந்து விடுகிறோம். சாத்தானை விட இயேசு பெரியவர். யோவான் தெளிவாக அதை விளக்குகிறார். இயேசுவில் நமது விசுவாசத்தை வைக்கும் போது நமது பாவத்தை எல்லாம் அவர் கழுவினார். நேற்றைய, இன்றைய, நாளைய எல்லா மீறுதலையும் அவர் கழுவி சுத்திகரிக்க, நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டு. சத்துருவின் சதிகளிலிருந்து, பிசாசின் எதிர் வல்லமைகளிலிருந்து நமக்கு எப்போதும் ஒரு பாதுகாவல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் எந்த காரியமும், சோதனைகள், வேதனைகள் எதுவானாலும் இயேசு நம்மை பாதுகாக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆமேன். என்ன போராட்டம் என்றாலும் இறுதி வெற்றி நமதே. ஆமேன். 4வது 19வது வசனத்தில், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது, அதில் நான் தியானித்தேன். we have a place, ஸ்தலம், place for us என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. காரணம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆமென். தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய
குடும்பத்தில் ஒரு விலையேற பெற்ற இடம் நமக்கு உண்டு. இன்று உலக ரீதியாக சில அந்தஸ்தான குடும்பங்கள், பாரம்பரிய குடும்பங்கள், அதில் உள்ள பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் ஒரு விசேஷித்த ஒரு அந்தஸ்துண்டு. ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளை என்று சொல்லுவதில் ஒரு பெரிய பெருமை. நாமோ சர்வ வல்லமையுள்ள தேவன், அகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய சந்தோஷம். ஆமென். அந்த விலையேற பெற்ற இடம், மரியாத அந்தஸ்தான நிலை நம்ப முடிகிறதா? தேவன் ஒரு குடும்பத்தை விரும்பி உன்னை அதில் அங்கமாக உண்டாக்கி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். நீ விரும்பவில்லை, நீ அறியவில்லை, ஆனாலும் முன்குறித்து அழைத்த தேவன் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னுடைய தகப்பனாக அவர் இருந்து உன்னை காத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா! காரணம், முழு வேதமும் அவரை நேசிக்கிற, கனப்படுத்துகிற, அவரோடு என்றென்றும் அவரோடு சேர்ந்து அரசாளுகிற ஒரு குடும்பத்தையே தேவன் கட்டி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பங்களின் நாமகாரணர். மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்தார். நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி, உன்னுடைய தேசம், குடும்பத்திலிருந்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தொடங்கினார், செய்கிறார். நாம் இயேசுவில் விசுவாசம் வைக்கும்போது தேவன் நம்முடைய பரமபிதா, பரலோக தந்தையாக ஆகிறார். இஸ் அவர் ஹெவன்லி ஃபாதர். ஆமென். பூலோகத்தின் தந்தைகளே தங்கள் பிள்ளைகளை குறித்து அத்தனை அக்கறையாக, பொல்லாதவராகிய நீங்கள் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை தருகிறீர்கள். நம்முடைய பரமபிதா, பரலோகத்தின் தேவன் தம்மையே தந்தவர், எல்லாவற்றையும் நமக்கு தருவார். சூழ்நிலைக்கு போதுமான தேவனாய், கர்த்தராய் மட்டுமல்ல தகப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், சக விசுவாசிகள். அப்படின்னா நம்முடைய உடன் சகோதரர்கள், சகோதரிகள். சொல்லுங்க, ஒருக்கா சொல்லி பாருங்க, உங்களை யாரோன்னு பார்க்கிறோம். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மேன்மையானவர்கள், கொஞ்சமும் குறைந்தவர்கள் அல்ல. சபை என்பது நமது ஆவிக்குரிய குடும்பம். எத்தனையோ குறைகள் இருக்கலாம் குடும்பத்தில், எல்லாவற்றையும் சகிக்கிறோம். இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. மனதில் வைத்துக் கொள்ளுவோம். தனி மனிதனாக அல்ல, நாம் ஒரே சமுதாயமாக, ஐக்கியமாக இருக்க படைக்கப்பட்டோம். ஒன்றாய் சிரிக்க, ஒன்றாய் அழ, ஒன்றாய் கற்பனை பண்ண, ஒன்றாய் கனவு காண, ஒன்றாய் திட்டங்களை தீட்ட, ஒன்றாய் செயல்பட, கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் இசைந்து இசைவாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்றாய் எடுத்துக்கொள்ளவும் படுவோம். கர்த்தரின் குடும்பத்தில் அநேக காரியங்கள் ஒன்றாய் செயல்படுபவையே. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் காணப்படுகிற இப்படிப்பட்ட தனிமையான அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் சற்று கடினமானதுதான். எஸ், மற்றவர்களோடு பழக முடியாமல், பார்க்க முடியாமல் கஷ்டம்தான். ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீ தனிமையில் இல்லவே இல்லை. தேவனுடைய குடும்பத்தில் ஒருபோதும் நீ தனிமையாக இல்லை. என்ன அருமையான ஃபெல்லோஷிப் நமக்கு. ஹல்லேலூயா. Never ever alone in God's family. Be assured, be encouraged. நமக்கென்று ஒரு ஐக்கியம் உண்டு. ஒரு பிரியமான குடும்பம், கர்த்தரின் குடும்பமாக, கிறிஸ்துவின் குடும்பமாக நாம் செயல்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த உலகில் குடும்பம் என்பது தேவனின் அற்புதமான கிஃப்ட். அலட்சியப்படுத்தாத, நம்முடைய குடும்பம் ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு தந்தது. சிலர் பரலோகமாகிய குடும்பத்தை நரலோகம் ஆக்குகிறார்கள். கவனமாக இருப்போம். ஆனால் அற்புதமான கிஃப்ட் ஆகிய குடும்பம் ஒரு டெம்பரரி, அது ரொம்ப குறுகினது.
குறுகிய காலம் கொண்டது, ஷார்ட் லிவிங். அடிக்கடி உடைந்து போகிறது, மரணமும் அதில் தான் உண்டாகிறது. அதேவேளை ஆவிக்குரிய குடும்பத்தில் நமது உறவுகள் நித்தியத்திற்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா! நித்தியமாய் இருக்கிறது ஆவிக்குரிய குடும்பத்தின் நமது உறவுகள். ஆர் யூ எ மெம்பர் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி? கர்த்தருடைய குடும்பத்தில் அங்கமாய் இருக்கிறாயா? விரும்புகிறாயா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஐந்தாவது கடைசியாக அவர் நமது ராஜாதி ராஜா, இஸ் அ பிரின்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல நமது மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 20வது வசனம், கடைசி பகுதி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a real God and eternal life. அவர் நம்மை ஆளுகிற ஆண்டவர், நம்முடைய ராஜா, இஸ் a prince, prince of peace என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். சமாதான பிரபு, மெய்யான தேவன் என்றெல்லாம் சொல்லலாம். அதை நாம் அறியணும். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். வாக்குத்தத்தத்தில் நமக்கு நிச்சயம், ஜெபத்தில் நமக்கு நிச்சயம், ப்ரொடெக்ஷன் பாதுகாவலில் நமக்கு நிச்சயம், நமக்குள்ள ஸ்தலத்தில் நமக்கு நிச்சயம் மட்டுமல்ல, அவர் நம்முடைய மெய்யான தேவன், நம்முடைய நித்திய ஜீவன் என்பதில் நமக்கு நிச்சயம் வேண்டும். இயேசு மெய்யான ஒளி, மெய்யான அப்பம், மெய்யான ரசம். அவரே உண்மையானவர். அவர்தான் ஒரிஜினல், மற்றெல்லாம் நகல். அவரே சத்தியம், மற்றவையெல்லாம் பொய் தோற்றம். எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. என்னை ஆளுகிறவர் நீர். அந்த நிச்சயத்தோடு நாம் இருப்போம். அவர் ஏதோ ஒரு மத தலைவர் அல்ல. நமக்கு மார்க்கத்தை உண்டாக்கினவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய மெய்யான தேவன், இன்றும் என்றும் சதா காலமும் நமது தேவன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு யூத் கேம்ப், வாலிபர்கள் அநேகர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆவிக்குரிய சகோதரர்களும் அல்ல. நமக்கு தெரியும் வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. இப்படி ஒரு மிக்சட் க்ரௌட். ஒரு கேம்ப் போயிருந்தாங்க ஒரு சில நாட்கள். அதில் ஒரு பையன், அவனுக்கு திக்குவாயன், சரியா செய்ய மாட்டான், பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பான். அந்த கூட்டத்தில் அநேக கிண்டலும் கேலியும் பண்ணி அவன் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உச்சகட்டமாக ஒரு கூடுகையில், நிறைய கேம்பில் தான் தெரியுமா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் இவனே நடத்தணும்ட்டாங்க. பாவம், இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் முடியாது என்று சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார்கள், அதுக்கு பெரிய இது பண்ணுவார்கள் என்று. அவனும் வந்தான், அந்த நேரத்தில் வந்தான். எல்லாரும் அவனை எதிர்பார்க்கல, கிண்டலும் கேலியுமா இவர் நடத்துவார்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் எழுந்துன்னு அப்படி பார்த்தான், என்ன செய்ய போகிறான், அப்படியே நம்ம இதில் தொடங்கலாம் கேலியை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் சொன்னானா, ரொம்ப கஷ்டப்பட்டு, வாய் பேச்சு வரல, வார்த்தை வரல, ஐ நோ ஜீசஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னானா, ஐ நோ ஜீசஸ், ஜீசஸ் லவ்ஸ் மீ, ஐ லவ் ஹிம். இந்த 3 வார்த்தைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சில நிமிடங்கள் எடுத்து சொன்னானா. பொதுவாக ஒரே சிறிய அமைதியாயிடுச்சு. அமைதியாயிருந்து ஒரு சிலருடைய அழுகை குரல் மட்டும் கேட்டதாம். கொஞ்சம் சிந்தித்துப்பார். திறமையற்ற வாலிபன், சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சபையே ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த குழுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவனுடைய
அந்த உள்ளத்தை அவன் சொன்னான். அவர்களை புரிய வைத்தான். உணர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுமா? டு யூ நோ ஜீசஸ்? உனக்கு அந்த ஆண்டவரை தெரியுமா? அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை தெரியுமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, நாம் நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமில்லை. இந்த சத்தியங்களை நமக்கு இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வாக்குத்தத்தத்தில் நிச்சயம் நமக்கு உண்டு. ஜெபத்தில் நிச்சயம் நமக்கு உண்டு. பாதுகாவல் நிச்சயம் நமக்கு உண்டு. நமக்குள்ள ஸ்தலம், நித்திய ஜீவன், பரலோகம், உறவு, அதில் நிச்சயம் உண்டு. எல்லா காலத்துக்கும் உண்மையான தேவனும் ராஜாதி ராஜாவும் எல்லாவற்றிலும் போதுமானவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய நித்திய ராஜா, நித்திய ஜீவன், நம்முடைய வாழ்வின் நித்தியம் அவருக்குள் இருக்கிறது என்ற நிச்சயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி கடினமான சூழ்நிலைகளில் இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் நிச்சயித்துக்குள் நடத்துவதாக. இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம், வளரலாம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக யாராவது இருந்தால் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வரவேண்டிய தருணம் இதுதான். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை என்று பாடுவோமே. அவரை அறிந்தும் நித்திய ஜீவனின் நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு. இயேசுவை அறிவோம், அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிவோம், நாமும் நேசிக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனின் நம்பிக்கை மிக மிக முக்கியம். உலகத்தில் எல்லா நம்பிக்கையும் இழந்து போனோம். ஒரு சின்ன வைரஸ் எல்லாவற்றையும் இழந்து போக வைத்து விட்டது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. வழி உண்டு, ஒரே ஒரு வழி உண்டு. சத்தியமாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பர் உண்டு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். கண்மணி போல காக்கிறவர், மீட்கவும் இயேசு உண்டு. அந்த நிச்சயம் எனக்குண்டு, அந்த நிச்சயம் நமக்குண்டு. சேர்ந்து பாடுவோம் எங்களோடு. பாடி முடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நிச்சயத்தோடு பாட போறோம். வழியும் ஒரே ஒரு வழி உண்டு. சத்தியமாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பர் உண்டு. நேசர் உண்டு, உனக்கு ஒரு நேசர் உண்டு. கண்மணி போலவே காக்கவும் மீட்கவும் இயேசு உண்டு. ஆமை. நிச்சயத்தோடு சந்தோஷமா ஆண்டவரே, உலகம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறது, உலகம் முழுவதும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அறிக்கை செய்வோம். வழி உண்டு, ஒரே வழி உண்டு. சத்தியமாம் ஜீவனாம் மீட்பராம் இயேசு என்ற நண்பர் உண்டு. நேசர் உண்டு, உனக்கு ஒரு நேசர் உண்டு. கண்மணி போலவே காக்கவும் மீட்கவும் இயேசு உண்டு. வழி
பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எதிர் வல்லமை எத்தனை பெரிதாக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுமா? அவரிடம் ஒப்பு கொடுப்பாயா? அந்த நிச்சயத்தை அவர் உனக்கு தருவார். இயேசுவை நேசிப்பது ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் அந்த நிச்சயத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு. எத்தனை நாட்களானான், எத்தனை வாரங்களானான், என்ன எத்தனை காலமானாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நிச்சயத்தை நமக்கு தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தினீர். எங்களுக்கு அந்த நிச்சயத்தின் உறுதியை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் அந்த நிச்சயம் இருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், சமாதானத்தோடே உங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை தாரும், ஒருவரும் தரக்கூடாத சமாதானம் ஆண்டவரே. எங்களோடு என்றென்றும் தங்கி இருக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சீக்கிரமாக இந்த இக்கட்டு நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக எங்கள் சபை கட்டிடத்தில் வளாகத்தில் நாங்கள் கூடி ஆராதிக்க, ஐக்கியப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மட்டுமே உதவி செய்யும். நீரே பதிலும் பரிகாரமும் ஆயிருக்கிறீர். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக தேவஜனங்கள் எல்லோரும் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. Hallelujah. உள்ளம் முழுக்கின கல்வா
துதிப்பேன்